ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், புளி, புதினா, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் வெங்காயம் மட்டும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த சட்னி ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடியிலேருந்தும் அதில் பாதி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு சாப்பிட்லாம், அப்புறமேட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்பாத்திக்கும், மோஸ்ட்லி நார்த் சைடில் தான் இந்த சட்னி சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த தட்டோட செட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சட்னி மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் கொரப்பாக. அப்புறமேட்டு திருப்பி நான் கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட்டாக வெங்காயம் ஆட் பண்ணும்போது வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.